ஓம் சாந்தி 17/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். பழைய உலகம் மாறி இப்போது புதிதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது முயற்சி செய்து உத்தமமான தேவ பதவியை அடைய வேண்டும். கேள்வி: சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் புத்தியில் எந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் நினைவில் இருக்கும்? பதில்: செல்வம் தானமாக கொடுக்க கொடுக்க செல்வம் குறையாது என்பது அவர்களுக்கு நினைவில் இருக்கும். எனவே அவர்கள் இரவு பகலாக தூக்கத்தையும் தியாகம் செய்து ஞான செல்வத்தின் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். களைப்படைய மாட்டார்கள். ஆனால் சுயம் தங்களுக்குள்ளே ஏதாவது அவகுணம் இருந்ததென்றால் சேவை செய்வதற்கு கூட ஊக்கம், உற்சாகம் வராது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். பரமபிதா ஒவ்வொரு நாளும் புரிய வைக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். எப்படி ஆசிரியர் தினந்தோறும் கற்பிக்கின்றார். தந்தை அறிவுரை மட்டுமே அளிப்பார், பராமரிப்பு கொடுத்து கொண்டிருப்பார். ஏனெனில் தந்தையுடைய வீட்டில்தான் குழந்தைகள் இருக்கிறார்கள். தாய் தந்தை கூட இருக்கிறார்கள். இது அதிசயமான விஷயமாகும். நீங்கள் ஆன்மீக தந்தையிடம் இருக்கிறீர்கள். ஒன்று, ஆன்மீக தந்தையிடம் மூலவதனத்தில் இருக்கிறீர்கள். பிறகு கல்பத்தில் ஒரே ஒரு முறை தந்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தி அளிப்பதற்காக அல்லது தூய்மையாக ஆக்குவதற்காக, சுகம் அல்லது சாந்தியை அளிப்பதற்காக வருகின்றார். எனவே அவசியம் அவர் கீழே வந்திருக்கக்கூடும். இதில்தான் மனிதர்களுக்கு குழப்பம் வருகிறது. இப்பொழுது சாதாரணமான உடல் எங்கிருந்தோ பறந்து கொண்டு ஒன்றும் வருவதில்லை. அவசியம் மனித உடலில்தான் வருகிறார். அதுவும் நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று அவரே கூறுகிறார். தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்க வந்துள்ளார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூட இப்போது புரிந்துள்ளீர்கள். அவசியம் நாம் தகுதியுடையவர்களாக இல்லை, தூய்மையற்றவராக ஆகிவிட்டோம். ஹே பதீத்த பாவனரே, வாருங்கள், வந்து தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையாக்குங்கள் என்று எல்லோரும் கூறவும் செய்கிறார்கள். எனக்கு கல்ப கல்பமாக தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குவதற்கான கடமை கிடைத்துள்ளது என்று தந்தை கூறுகிறார். ஹே குழந்தைகளே, இப்பொழுது இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்க வேண்டும். பழைய உலகத்தை தூய்மையற்றது என்றும் புதிய உலகத்தை தூய்மையானது என்றும் கூறுவார்கள். அதாவது பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார். கலியுகத்தை யாருமே புதிய உலகம் என்று கூறமாட்டார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? கலியுகம் என்பது பழைய உலகமாகும். தந்தை கூட அவசியம் பழையது மற்றும் புதியதின் சங்கமத்தில்தான் வருவார். எங்காவது நீங்கள் இதை புரிய வைக்கும் பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகம் மற்றும் தந்தை வந்துவிட்டார் என்பதை கூறுங்கள். முழு உலகத்தில் எந்த மனிதருக்குமே இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் என்று தெரியாது. அவசியம் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள், அதனால்தான் புரிய வைக்கிறீர்கள். முக்கியமான விஷயமே சங்கம யுகத்தினுடையது தான். எனவே பாயிண்ட்டுகள் கூட மிகவும் அவசியம். எந்த விஷயம் யாருக்குமே தெரியவில்லையோ அதை பற்றி புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. எனவே இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகமாகும் என்பதை அவசியம் எழுத வேண்டும் என்று பாபா கூறியிருந்தார். புதிய யுகம், அதாவது சத்யுகத்தின் படங்கள் கூட உள்ளன. இந்த லக்ஷ்மி நாராயணர் சத்யுகமான புதிய உலகத்திற்கு அதிபதி ஆவார்கள் என்பதை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு மேலே புருஷோத்தம சங்கம யுகம் என்ற வார்த்தைகளை அவசியம் எழுத வேண்டும். இதை அவசியம் எழுத வேண்டும், ஏனெனில் இதுவே முக்கியமான விஷயமாகும். மனிதர்கள் கலியுகத்தில் இன்னும் நிறைய வருடங்கள் மீதம் உள்ளன என்று நினைக்கிறார்கள். முற்றிலுமே காரிருளில் இருக்கிறார்கள். எனவே இந்த புதிய உலகத்தின் அதிபதி இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். இது முழுமையான அடையாளமாகும். இந்த ராஜ்யத்தின் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நவ யுகம் வந்துள்ளது. அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள் என்ற பாடலும் உள்ளது. இப்பொழுது சங்கம யுகம் என்று நீங்கள் அறிவீர்கள். இதை நவயுகம், அதாவது புதிய யுகம் என்று கூற மாட்டார்கள்.
சங்கமத்திற்கு சங்கம யுகம் என்றே கூறப்படுகிறது. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்பொழுது பழைய உலகம் முடிந்து புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஆகிறது. மனிதரிலிருந்து தேவதை ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளிலும் கூட உத்தமமான பதவி இந்த லக்ஷ்மி நாராயணருடையதே ஆகும். இவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் இவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. எனவே தேவி தேவதை என்று அழைக்கப்படுகிறார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. வீடு வீடாக சென்று தந்தையின் அறிமுகம் தர வேண்டும். சேவை செய்வதற்கான உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். சேவைக்காக எந்த ஒரு சாக்குப்போக்கும் கூறாதீர்கள். 2. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உள்ளூர குஷியில் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதரையும் நினைக்கக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். கல்யாணக்காரி தந்தை மற்றும் நேரத்தின் ஒவ்வொரு வினாடியின் லாபத்தையும் பெறக்கூடிய நிச்சய புத்தி உள்ள நிச்சிந்தையானவர், அதாவது கவலையற்றவர் ஆகுக. விளக்கம். நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தையும் திரிகாலதரிசியாகி பாருங்கள். தைரியம் உற்சாகத்துடன் தன்னையும் உலகத்தையும் சக்திசாலி ஆக்குங்கள். தன்னை நோக்கி வரும் புயலால் ஆடி போகாதீர்கள். உறுதியாகுங்கள். கிடைத்திருக்கும் நேரம், கிடைத்திருக்கும் துணை மற்றும் அநேக விதமான பொக்கிஷங்களும் கிடைத்துள்ளன. அவற்றில் செல்வந்தராக ஆகுங்கள் மற்றும் சக்திசாலியாகவும் ஆகுங்கள். முழு கல்பத்திலும் இத்தகைய நாட்கள் மீண்டும் ஒருமுறை வரவே வராது. அதனால் தங்களுடைய அனைத்து விதமான கவலைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு நிச்சய புத்தியுடன் சதா கவலையற்றவராக ஆகுங்கள். கல்யாணக்காரி தந்தை மற்றும் நேரம் அதனுடைய ஒவ்வொரு வினாடியின் லாபத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்லோகன். தந்தையின் சேர்க்கை என்ற வண்ணத்தை பூசிக்கொண்டீர்கள் என்றால் தீமைகள் யாவும் தானாகவே முடிந்து போய்விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். விதேகி ஆவதற்கான விதி என்னவென்றால் புள்ளியாக ஆக வேண்டும். அசரீரி ஆவது, கர்மாதீத நிலை அடைவது, அனைத்துக்குமான விதி புள்ளிதான். எனவே பாப்தாதா கூறுகின்றார், அமிர்த வேளையில் பாப்தாதாவை சந்திக்கும் போது, ஆன்மீக உரையாடல் செய்யும் போதும் மற்றும் செயல்களில் ஈடுபடும் போதும் முதலில் நெற்றியில் 3 புள்ளி எனும் திலகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சோதனை செய்யுங்கள். எந்த காரணத்திலாவது இந்த நினைவெனும் திலகம் அழியாமல் இருக்கிறதா? எந்த காரணத்தாலும் இந்த நினைவெனும் திலகம் அழியாமல் உள்ளதா? அழியாததாக உறுதியாக உள்ளதா? அழியாததாக உறுதியாக இந்த திலகம் இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி.